ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் சகோதர காரகன், நிலத்துக்கு காரகன், ரியல் எஸ்டேட் துறைக்கு சொந்தக்காரர், அனைத்து விதமான சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறைக்கு சொந்தக்காரர், அதிகாரம், மருத்துவத்துறைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், கோபம், ஆக்ரோஷத்துக்கு சொந்தக்காரர். ஸோ இந்த செவ்வாய் பகவானானது மேச மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? அதாவது மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. அதே சமயத்தில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான். இப்போது ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார். இதுவரைக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகை ஸ்தானத்திலிருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தரப்போகுது. நேர செவ்வாய் லக்னத்தை பார்க்குது. வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகம், அந்த வேகத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை. அந்த செவ்வாய்ங்கிறது சில சமயங்களில் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், நல்ல விஷயத்துக்காக கோபம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது செவ்வாய் பகவான் வலிமை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய்ங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன். ஏன்னா 2ஆம் அதிபதி அல்லவா, 2ஆம் அதிபதி ஆட்சி பலம். அப்போ என்ன அர்த்தம்? பணம், பொருளாதாரம் வலிமையடை போகிறதுன்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கு காசு பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய முயற்சியால் அது தீர்க்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் அதிபதி 6ல் இருந்தார். பணம் ஒரு எதிர்ப்பில் இருந்தது, ஒரு பகை அப்படிங்கிற இடத்துல இருந்தது. இப்போ அது தீர்க்க போகிறது. அப்போது 2ஆம் அதிபதி உங்களை பார்க்குறார், பணம் உங்களை பார்க்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் பணம் உங்களை வந்து அடைவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். பணம் எங்கேயாவது கொடுத்து வைத்தீர்கள் என்றால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் குடும்பம், அப்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை தரக்கூடிய அமைப்பு. அது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ 7ஆம் இடம் திருமணம் அல்லவா. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. அப்போ திருமணம் டக்கு டக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் பக்கத்திலே வந்து அமர்கிறது. அப்போ உங்கள் முயற்சியால் கை கூட போகிறது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் கணவனாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடம் வலிமை பெறுதல்லவா. அப்போ உங்களுக்குள்ள அந்யோன்யம் பெருகும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து பிரிந்தவர்கள் அல்லது கொஞ்சம் ஒரு கசப்புணர்வோடு இருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாம் இந்த காலகட்டம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்பு, நம்ம குடும்பம் என்கின்ற பொதுநலத்தன்மை கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்குங்கிறதுல மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை. அப்போது செவ்வாய் வலிமை பெறுகிறது. செவ்வாய் வலிமை பெற்றாலே மருத்துவம் சார்ந்த துறை, அந்த
துலாம் ராசி என்பர்கள் இப்போ ஒரு +2 எழுதி ஒரு மருத்துவம் சார்ந்த துறைக்கு போகணும் என்கின்ற மன எண்ணத்தில் தைரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோக உங்கள் பேச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு அதிகார தோரணை என்பது நிச்சயமாக உங்கள் பேச்சில் இருக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் 28ஆம் தேதி வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணமாகிறார். அந்த அஸ்வினி என்பது கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ கேது 11ல் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அப்போ என்ன நடக்கும், கேதுங்கிறது ஒரு வெளிநாட்டு சம்பந்தம், அந்நிய மதத்தினர் சம்பந்தம். 11ஆம் இடம் என்பது லாபம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போது செவ்வாய் பகவான் தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அந்நிய மதத்தினரால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், ஞானம் பெறுகின்ற அமைப்பு, கடவுள் மேலே அதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் சில ஈடுபாடுகள், இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா 29/5/2026 15/6/2026 வரை இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். பரணி அப்படிங்கிறது சுக்கிரன் என்பது உங்கள் ராசி அதிபதி. அப்போ உங்கள் ராசி அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல பாக்கியங்களை கொடுக்கும். ஏன்னா இப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கார், அது குருவோட சேர்ந்து இருக்கார். அப்போ நல்ல பாசிட்டிவ் பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயர் கல்வியில் படிக்கக்கூடிய ஆர்வங்கள். இதுவரைக்கும் ஒரு யூஜி டிகிரி தான் படிச்சிருக்கோன்னா கூட இப்போ ஒரு பிஜி படிக்கணும் என்கின்ற எண்ணங்கள், அதுவும் வெளியூரில் வெளி மாநிலத்தில் அந்நிய தேசம் போய் படிக்கணும் என்கின்ற ஆர்வங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் என்பது கலைத்துறை, இந்த கலைத்துறையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திடீர்னு அரசியலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் எந்த கலைத்துறை என்ன இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன், நிலத்தின் மேலே ஆசைகள் அல்லது வாங்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஒரு இடம், நிலம், வீடு வாங்கணும், வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும், கட்டின வீட்டை வாங்கிறது, ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 16/6/2026 அந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகையில் பிரயாணம் பண்ண போகிறார். ஸோ சூரியன் என்பது இந்த துலாமுக்கு 11க்குரியவன், லாபத்தை தரக்கூடியவன். அப்போ தனாதிபதி லாபத்தை தரக்கூடியவனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணு. அப்போ 2-11 கனெக்ட் ஆகுது. அப்போ தனம், லாபம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் எத்தனை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், ஒரு முதலீடு போட்டிருந்தாலும் இப்போ லாபத்தை வரக்கூடிய அமைப்பு, இல்லை இன்னொரு தொழிலை செய்யணும், தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இப்போ இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாமே கொடுக்கும். லாபம் கண்ணோட்டத்தில் செயல்படக்கூடிய தன்மை, லாபம் அடைவதற்கு என்னென்ன பிளான் போடணுமோ
அந்த பிளான் எல்லாம் போட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ செவ்வாய் சூரியன் ஹீட்டு உஷ்ணம், அப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஹீட்டு உஷ்ணம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, பல் சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட சிலர் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அரசு சார்ந்த துறை, அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு உதயமாகும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவது, அதில் சக்ஸஸ் பண்ணுவது, அதில் நாட்டத்தை செலுத்துவது, அரசு காரியங்களில் வெற்றி அடைவது, அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் பெறுவது, தகப்பன் மூலமாக நன்மைகள் பெறுவது, சூரியனைப் போல சுற்றி வருவது, ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கௌரவம் புகழ் கிடைப்பது, இது எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது. நல்ல நல்ல செயல்பாடுகள், ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி, இது கிடைக்காம இருந்தது கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நிகழ்வுகளும் எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் இருக்கிறது, செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார், ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா, அல்லது 6, 8, 11ஆம் அதிபதி, 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்தும், இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.